வெல்கம் டு மாமி வ்ளாக்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறோம் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குல்ல. என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிம்பிளான பாஸ்தா எப்படி செய்யலாம்னா. ஸோ நீங்களும் ஈஸியான டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க. பட் ஆனால் ரெகுலராகவும் எடுத்துக்கூடாது, எனி ஒன் டைம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட் பாஸ்தாவை வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கணும். அதில் வந்து சால்ட்டும் நம்ம தேவையான அளவு எண்ணெயும் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேனை வச்சாச்சு, பேனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஸ்பெஷலாக என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். நான் பட்டர் போடுவேன், உங்களுக்கு ஆயில் வேணுனாலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஆனியன் மட்டும் இது பண்ணியிருக்கேன், அரிஞ்சிட்டு சாப் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பேனில் போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு அப்புறம் வதக்கினோடனே கொத்தமல்லி கருவேப்பிலை உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன லீவ்ஸ் உங்களுக்கு போடணுமோ பாஸ்தாக்கு ஆர்கானோ ஸ்பைசஸ் போடலாம். உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொரியடர் தான் போடுறேன். ஸோ இப்போ வந்து இது கேபேஜை வந்து ஒரு கேபேஜ் போதும். எனக்கு கேபேஜ் ஒரு சிலருக்கு பிடிக்காது. நான் வந்து இது நியூவாக ட்ரை பண்ணியிருக்கேன், கேபேஜ் ஆட் பண்ணி பாஸ்தா மசாலா மேக்ரோனி செய்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கேபேஜ் ஆட் பண்ணி செய்கிறது. நான் வெஜிடேபிள்ஸ் தான் மோஸ்ட்லி போட்டு பண்ணுவேன் பாஸ்தா. ஸோ கேபேஜும் ஆனியனும் போட்டு சிம்பிளாக நான் பண்ணுறேன். ஸோ நல்லா அது வதங்கிடணும். காய் வந்து நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஆச்சி பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா பிஞ்ச் போதும். எனக்கு காரம் ஸ்பைசஸும் ரொம்ப வேண்டாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப ஸ்பைசஸ் வேண்டாம், குறைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து நார்லேருந்து ஒரு பாஸ்தா சாஸ், அதாவது பீட்சா சாஸும் பாஸ்தா சாஸும் நம்ம ஷாப்லேயே இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மிக்சபிள். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு லைட்டாக வேணும்னா ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாகவும் இருக்கும். அதனால தான் நான் ஆச்சி ஃப்ளேவர் ஆட் பண்ணேன். ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக நல்லா இதில் வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு லைட்டாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக சோயா சாஸ்னால் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ளேவரை. ஸோ ஃபைனலாக நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லாவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். என்னோடய சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி ஃப்ளேம்லேயே வச்சு சார்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இதுவாகும். நான் லாஸ்ட்டாக சீஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் பேனை. ஸோ சீஸ் நான் ஆட் பண்ணல. மேபி எனக்கு சீஸ் அன்னைக்கு எனக்கு சாப்பிட வேணான்னு தோணுச்சு. உங்களுக்கு வேணும் ஆப்ஷனெல்லாம் நீங்கள் சீஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். பாய்.